அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கும் பெருமிழலை குரும நாயனார், அதாவது 22வது நாயன்மார் ஆவார். 1159 வருஷங்களுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்திருக்காரு. அங்குள்ள சிவபக்தர்களுக்கு தொண்டாற்றியிருக்கார். அதாவது இவர் பெரிய ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருகின்ற சிவ பக்தர்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பார். சாப்பாடு, அவங்களுக்கு துணிமணி எல்லாமே பண்ணி கொடுப்பார். இவர் ஒரு அந்த நாட்டினுடைய சிற்றரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இவர் ஜீவசமாதி ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தேவமலை, புதுக்கோட்டை. ஸோ நம்ம பார்க்குறதுக்காக, அவருடைய அருளை வாங்கிறதுக்காக, அருளை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே. பெருமிழலை குருமநாயனருடைய ஜெயந்தி காண்பதற்காக மக்கள் அவர்களுடைய சௌரியத்திற்கு ஏற்ப காரு, பஸ்ஸு, இது போன்ற வேனு, டூ வீலர்ஸு, லோக்கலில் இருக்கிறவங்க, இந்த கோவை மாவட்டத்திலேருந்து தான் நிறைய பக்தர்கள் இங்கே வர்றாங்க. நிறைய பக்தர்கள் பஸ்ஸில் வராங்க. அவங்க இந்த அன்னதானம், இது போன்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் இங்கே நிகழ்த்துறாங்க. படித்த குழந்தைங்களுக்கு மார்க் வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதெல்லாமே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. காதலின் பொங்கை பொங்க பொழுதிரி சுழமிடி சின்னமே கோளை பிறபரு தாழ்ந்து கொண்ட கூத்தனை நாதழும் பேரவழ்தி வாழ தடங்கன் மடந்தை நல்லீர் பாடி பொற்றுள்ள பாதங்கள் ஜோழை பாடி பொந்திரு சோழமிடி சின்னமே கொண்டு சென்றார கொடி பட்டமலர் குண்டை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி பாடி கட்டி பாடி கங்கட படி கவைத்த கைமேல் இட்டில் நாடு மரபடி இதற்கு நம்மை சின்னமே திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இஷ்டானந்த சுவாமிகளும் இதில் பங்கெடுத்துக்கிறாரு. நிறைய பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே இவங்க தனியாக அந்த சிவப்பதிகம், இது போன்ற எல்லாமே இங்கே நிகழ்ச்சி நிகழ்த்திட்டுருக்காங்க. இந்த இடத்துல அவரவர் வசதிக்கு ஏற்ப இங்கே நிறைய விழாக்கள் ஏற்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. குருமநாயனார் ஸ்ரீ மகா ஜெயந்தி காண்பதற்காக அனைத்து பக்தர்களும் பல ஊர்களிலிருந்து பேருந்துகள் மூலியமாக கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஒரு புறா கூண்டு. இந்த விசாரித்து பார்த்ததில் இது புறா கூண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காத இந்த புறா கூண்டு பாருங்கள். அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்த மன்னர்கள் புறாக்கள் வாழ்வதற்காக கூண்டு கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய சென்னை புற நகரங்களிலே பார்த்திங்கன்னா வலை கட்டி வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, புறா வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. எனிவே வாங்க இன்னும் பல நிகழ்ச்சிகளை கண்டு களிப்போம்.
சத்தியமங்கலம் ஏ பாலாஜி 428. தாளம்பட்டி எல் தர்ஷினி செல்லுடி எஸ் யாழினி மேலூர் ஏ பிரியதர்ஷினி கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்குவது கிட்ட கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம பார்த்தோம். எல்லா இடத்துலையும் அன்னதானம் மற்ற பல நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ போக்குவரத்து வந்து நெரிச்சலாக இருக்கும். இந்த இடத்துல வந்து எங்கள் கார் வந்து போக முடியல. ஸோ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மையாகும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயந்தி நடக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது பக்த கோடிகள் வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து இங்கே கூடி சுவாமி வழிபடுவது வழக்கம். ஸோ அவர்களுக்கு ஏதுவான இடம் இங்கே செய்து தரவில்லை. அதாவது பார்க்கிங் வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. பொதுமக்களாகிய அவங்க ஊர் மக்கள், பொதுமக்கள், பக்தர்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் வசதியும் சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல அரசாங்க சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது தான் வந்து உண்மையான நிதர்சனமான உண்மையாகும். ஸோ கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து கூடியிருக்காங்க. கியூ லைனில் வரிசையாக வந்து தரிசனம் பார்க்கறதுக்காக காத்திருக்கிறாங்க, சுவாமியை பார்க்குறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நந்தி இருக்கும். அது போக இங்கே சிவபதிகம் இது மாதிரி எல்லாமே நிறைய பக்தர்கள் வந்து இங்கே சிவபக்தர்கள் பூரா கூடியிருக்கிறாங்க இங்கே. ஸோ இது எல்லாமே நம்ம கண்புள்ள காட்சியாக இருக்குது. மாவட்ட ஆட்சியாளர் அடுத்த ஆண்டு, அதாவது வருகின்ற ஆண்டுகளில் பக்தர்களுக்கு நல்ல வசதி செய்து தர வேண்டும். அதாவது அரசாங்க ரீதியாகவும் பாதுகாப்பு தர வேண்டும். இவர்களுக்கு இரவு நேர தங்குவதற்கான ஷெட்டுகளையும் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ட்ரீம் சென்னை பத்திரிகையின் சார்பாகவும் வாசகர்களின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கும் நமது குடும்ப நாயனாரின் பக்தர்களின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பக்தர்களே, இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போவோம். அறுநூத்தி ஒண்ணு கேள்வி. குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இதை வாங்கி கொண்டு இனிப்பு வெள்ளம், பேபி ட்ரெஸ் இந்த விரல்